மாப்பிள்ளை என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. பேசுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதுக்கே இவ்வளவு நிலையணும். நல்ல கம்பீரமா மாப்பிள்ளையாட்டம் சொல்லுங்க. அப்பா மத்த ஃபார்மாலிட்டி பேசுறேன். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாந்தி முகூர்த்தமா? இவங்களுமா? என்ன லூசுங்கறியா? நம்ம ஃபேமிலிக்கு ஓகே விடு. நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? இன்னைக்கே வச்சுக்கலாமே. ஐயோ மாப்பிள்ளை ரொம்ப அவசரப்படுறாரு. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. அப்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஹலோ ஹலோ, எங்க இருக்கடா? உனக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உன்னை உடனே பார்க்கணும்டா. உடனேயா? ஆமா உடனே. 5 செகண்ட்ஸ்ல அங்க இருப்பேன். 5 செகண்ட்ஸ்லயா? எஸ். ரூபா, அது எப்படிடா? உன்னை பார்க்கணும்னு மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உள்ள எனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றாங்க, நீ வந்து ரொமான்ஸ் பண்ற. கேப்ல சிந்து பாடுறதா? உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். நாளைக்கு நீ என்ன கிட்னாப் பண்ணும். ஐயோ தாயே, ஆளை விடு. இப்ப ஆள் கடத்துறவங்கள போலீஸ் கைது பண்றதுல சுட்டு கொல்றாங்க. ஏய், விட்டா எனக்கும் இன்னொருத்தனுக்கும் நிச்சயம் ஆயிடும். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது. நாளைக்கு என்ன கிட்னாப் பண்ணும். என்னால கடத்த முடியாது. என்ன எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. செல்லப்பான ஒருத்தருக்கா, நான் அவன்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஆனா அது கொஞ்சம் பணம் செலவாகும். எவ்வளவு வேணும்? 2 லட்சம். ஓகே தரேன். சரி, நான் ஏற்பாடு பண்றேன். ஏப்பா, நான் எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நியாயம் அது? எங்க ஒரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓட்டையா? ஹோம் மினிஸ்டர் கடத்த போறேன். ஹோம் மினிஸ்டரை கடத்த போறியா? எப்பா, ஹோம் மினிஸ்டரை கடத்துறது என்ன சாதாரண விஷயமா? அங்க எவ்வளவு போலீஸ் இருப்பாங்க, எத்தனை ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே கடத்துறதா நீ போய் கடத்தியா? என்னையா கூட்டி போற? நான் சொன்ன ஹோம் மினிஸ்டர் என் ரூபா. ரூபாவா? அப்படி சொல்ல வேண்டியதானே? நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும். இல்ல துஷ்டு வேற ஆக்கும். துஷ்டு. அங்க பாரு, சங்கீதா சைவமா. இவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமா தானே அசிவமா தானே? அதுக்கு எழுதி ரோட்ல ஓட்டிருக்கா? தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இரு. தெரியறனாலதான் பேசுறேன். கண்ணுக்கு தெரியுது இல்ல? என் ஆளு பரமேஸ்வரி கூட தான் சைவம். நான் பரமேஸ்வரி சைவம் எழுதி போட்டிருக்கேன். டேய், இந்த ஹோட்டல் சைவம்னு எழுதி போட்டிருக்காண்டா. அப்படி போடுறவன் சங்கீதா சைவ ஹோட்டல்னு எழுதி போடணும். இப்படி போடப்படாது. காரை மட்டும் ஓட்டுன்னு ஓட்டுறேன். முன்னாடி டயர் ஓடுது பாரு. ஆமா, டயர் பிச்சிட்டு போகுது. ஐயோ, அது ஏன் டயர்ல இருக்க டயர் பிச்சிட்டு போகுதுயா? வண்டி நிப்பாட்டு போல. கொஞ்சம் பொறுமையா இரியா. எப்படியா பொறுமையா இருக்க முடியும்? இப்ப பொறுமையா இருக்க முடியுமா? என்ன பத்தி அடிக்கு? உனக்கு எல்லாம் எவன் லைசென்ஸ் கொடுத்தா? வண்டி நிப்பாட்டியா? ஓ சைடுல டயர் பிச்சிட்டு போனா ஓட்டு அடிக்கு. வண்டி நிப்பாட்டுவே. ஐயா, யாராவது குறுக்க மறுக்க வந்து வண்டி நிப்பாட்டுங்கய்யா. இங்க பாருங்க, 3 டயரோட வண்டி ஓட்டுறாண்டாலே. நிப்பாட்டு. இறங்கி போ. இரு, நான் போய் டயரோட வர்றேன். சீக்கிரம் போ. அடி, என்ன வேகமா ஓடுற அந்த டயர்? காரை விட வேகமா போகுது. ஏய் நில்லு. ஏய் எடுபட்ட பையல, நானே அரும்பாடுபட்டு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இட்லி கடை போட்டிருக்கேன். அதுல டயர் ஓட்டுறியா? டயரு இவ்வளவு பேர் மத்தியில ஒரு ஆம்பளை கை வச்சதே பாத்துக்க. நல்லா இல்ல. ஆம்பளையாடா நீ? எட்ரா பணத்தை. எவ்வளவு? 500 ரூபாய் எடுறா. அத முதல்ல கேட்க வேண்டியதானே? கேப் விடாம போட்டு அடிக்கிற. இந்தா மறுபடியும் நடி ரவுண்ட் கட்டற. போத்தா போ. ஏன்டா டயர் எடுக்கற? ஏன் டயரியா? ஓன் டயரா? ஏன்டா கார டயர் பிடிங்க வந்திருக்கு. ஓன் டயருங்க மண்டையா? அப்பா, என்னடா ஒப்பா? அப்பா இருக்கு பயவுள்ள. பார்த்தா அதுக்கு இவே வேற. வச்சிக்கிறேன் ஒண்ணியாய். ஏற்கனவே ஒத்தனை வச்சிருக்கேன். போடா. ஏன் நடு ரோட்ல டயர் ஓட்டி விளையாடுற? விளையாடுறா? நீதானப்பா நம்ம வண்டியோட டயர் பிச்சிட்டு போகுதுன்னு சொன்ன. டயர் பிச்சிட்டு போச்சுன்னு சொன்னேன். நம்ம வண்டியோட டயர்னு சொன்னா? டயர் இல்லாம எப்படியா வண்டி இவ்வளவு தூரம் வரும்? ஏப்பா, இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? உன்னால ஒரு ஆப்ப கடை காட்டி அடி வாங்கிடுறேன் நான். யாரா இங்க என் பையன் அடிச்சது? நைனா கேக்குறாரு இல்ல, இந்த சார் தான் அடிச்சாருன்னு சொல்லு. நல்லதானே ஆச்சா? ஆஹா, ரெடி ஆகுறானே. சின்ன மூக்க உடைக்க வச்சுட்டானையா. வாணேனா போலாம். அப்பகாரமா மொட்டை என்னடா பண்ண சொல்றேனேப்பா? வண்டியில இரு. எல்லா பக்கமும் வளர இருக்கிறாயா? இவ்வளவு சீக்கிரம் இந்த சம்பந்தம் அமையன்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்களும் எதிர்பார்க்கல. மாப்பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் என்ன மென்டலா? சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. சார், நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. நான் கொஞ்சம் அவசரமா போகணும். பாத்ரூம் பின்னாலதான் இருக்கு. என்னப்பா குடும்பத்தோட கும்பலா உட்கார்ந்துருக்காங்க. இவங்க மத்தியில எப்படி அந்த பொண்ணை கடத்த போறா? செல்ல வச்சு
செல்ல வச்சு பேசதானே முடியும், கடத்த எப்படி முடியும்? இது பேசுற செல் இல்ல, வெடிக்கிற செல். வெடிக்கிறதா? அத்தி நான் வரலப்பா, ஏன் மேல பழி போட்டு நீ டம்மிடா. டம்மியா? அப்ப சரி, நிப்பாட்டா காது குத்த. ஏய், அது நிச்சயதார்த்தம். அப்ப நிப்பாட்டா நிச்சயதார்த்தத்தை. தட்டு தாழ்பாளத்தோட வந்தா மட்டும் நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டுருவோமா? யாரா நீங்க? சு, நாங்கெல்லாம் கிட்னாப் பசங்க. இது டைனமிக் பாம், வீசினா நீங்க எல்லாரும் க்ளோஸ். மரியாதை எல்லாரும் குப்புறப்படுங்க. குப்புறவா? லேடிஸுமா? எல்லாரும் தான் படியா. நான் எத்தனை நேரம் சொன்னேன் கேட்டியா? இப்ப அப்ப சொல்றான் குப்புறப்படு. குப்புறப்படுறா மல்லாங்க. இந்தா, இதை வச்சு நீ கண்ட்ரோல் பண்ணு, நான் ரூபாவை கரெக்ட் பண்றேன். ஓகேப்பா. டிக்கி என்ன தூக்குற? ரூபா ரூம் எங்க இருக்கு? அவங்க பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருங்க? நான் மாப்பிள்ள. மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க, முகமூடி போட்டிருக்கீங்க. யார் கண்ணும் படக்கூடாதுன்னா பேசாம போடி. எக்ஸ்கியூஸ் மீ கிட்னாப்பர், என்னடா நீங்க ரூபாவை கடத்திட்டு போயிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றது? நீயா? சும்மா இரு. ரூபா, வரேன்டா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? காரணம் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, நீ வா சீக்கிரம். வர முடியாது. ஏன்? Dress எல்லாம் வெளிய இருக்கு, டவல் மட்டும் தான் கட்டியிருக்கேன். டவல் மட்டும் போதும், வா. டவலோட எப்படிடா வெளிய வர முடியும்? நான் உன்னை சேஃப்டியா கூட்டு போறேன், நீ பயப்படாம வா. ஒரு நிமிஷம். ஏய், இல்ல பிரதர், ஒரு டவுட். என்னது? உங்க திட்டத்துல வெறும் கிட்னாப் மட்டும் தானா, இல்ல ரேப்பிங்லாம் உண்டா? இது நல்லா ஏண்டா இருக்கே. உதவி, நீ வேற ஞாபகப்படுத்துறியா? ஆச்சி, கையில பாம்பு வச்சிருக்க, என்ன ஆச்சு உனக்கு? என்ன தைரியத்துல சிரிக்கிற? இந்த தைரியத்துல தான் ஆ, முகமுடி கைட்றா நல்லது என்ன? வாடா வாடா வா. வரேன், வரேன். கமான் கமான். மூக்கு எங்கடா? ஏய், இவ்வளவு ஏரியா இருக்குல்ல, அது ஏன் மூக்கு ஓட்டையில கொண்டு சொல்லி இருக்க? எனக்கு கை கொஞ்சம் நடுங்க. ஆச்சி, வேற எந்த ஏரியால வச்சாலும் ஸ்லிப் ஆயிடும். ஆ. அதனாலதான் மூக்கு ஓட்டையில முட்டு கொடுத்து நிப்பாட்டி இருக்கேன். ஐயோ 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 ஐயோ. என்னமோ சின்ன எல்கேஜி குழந்தை கூட்டு வர மாதிரி கூட்டு வரானே. ஏண்டா ஒரு புடவை சுத்தி கூட்டு வரக்கூடாது? யோ யோ யோ, என் பொண்ண விட்டுறியா? மரியாதையா என் பேத்திய விட்டுடு, இல்ல சுட்டுடுவேன். டவலை ஊத்துருவேன். பாலும் பால்கோவும் பாதாம் பருப்பும் கொடுத்து வளர்த்தவன் பேத்தியோட மானம் போயிடும், ஜாக்கிரதை. ஏய், வா. சூப்பர் பிரில்லியன்டியா நம்ம ஆளு. கரெக்டா கை நேத்திட்டு போறான். ஏய் பெருசு, இப்ப சுடியா மூக்குல. சுடு சுடு. துப்பாக்கி டம்மியா? டம்மியா? அப்ப பாம்பு மாதிரி இது டம்மியா? பாமும் டம்மியா? ஓட கொல்லம் விட மாட்டேன். போன் பண்ணி துண்டோக்க சொல்லிருண்டி. போங்க சார். கொண்டாங்க. நானும் டம்மி, அவனும் டம்மி, டம்மிக்கு டம்மி. அப்ப என் கல்யாணம்? அவனா நீ? அப்ப ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். யாருப்பா அது? அது உன் பேர் என்னம்மா? மகாலட்சுமி. அவ ரூபாங்கறா, நீ மகாலட்சுமிங்கற. என்னடா இது? மகாலட்சுமி யாரு? நிறைய ரூபா கொடுக்கறவங்க தானே, அதனாலதான் அவங்க அதை இன்டைரக்டா ரூபான்னு சொல்றாங்க. டேய், உங்க அப்பாவும் போய் சொல்லுவாரு, ஆனா நம்புற மாதிரி சொல்லுவாரு. ஓஹோ, ஜீனி அப்படிதானா? சுமாரு. டேய், முதல்ல அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வா. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா. ஏய், உள்ள வாடி. ஐயோ, அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே. இப்போ என்ன பண்றது? இது இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா விரலாம் லாக் ஆயிடும், அப்புறம் இதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யறது? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு முதல்ல ஜம்ப் பண்ண கூடாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கூட்டு வந்திருக்கேன், இப்ப வீட்டுக்குள்ள கூட்டு போறதா கஷ்டம்? இப்ப பாரு, சென்டிமெண்டலா கரெக்ட் பண்றேன். மாமா, நீ நல்ல பொண்ணுல நீ இல்ல. இல்லையா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அம்மா, நான் காதுல ஒண்ணு சொல்றேன். என்ன அம்மா, இந்த கம்மல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? ஏன்டா ஏன்டா பைத்தியக்கார மாதிரி வளர்ற? கரெக்ட். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு என்னால நம்பவே முடியலமா. எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்க, ஆனா அப்பப்போ இப்படி ஆயிடுமாமே. என்ன அப்பப்போ ஆயிடும்? இதுக்கெல்லாம் நாட்டு வைத்தியம் பண்ணா சரியா போயிடுமா. என்ன நாட்டு வைத்தியம்? பாரு, எனக்கு இருக்கதே 2 புடவை, அதை நாளாக்கிறாத, நீ உள்ள போ. என்னடா சொன்ன அம்மா கிட்ட? முதல்ல முடியாதுன்னாங்க, அப்புறம் ஓகே சொல்றாங்க. இன்னும் ஒரு மாதிரியா வேற பாக்குறாங்க. அது வேணாம் விட்டுடு. அது என்ன விட்டுடு? கை காமிச்சு என்னடா சொன்ன? கை 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 காமிச்சு இது உன்னை பைத்தியம் சொன்ன. பைத்தியமா? இல்ல உன்னை வீட்டுக்குள்ள விடலன்னு வச்சுக்கேன், நீ இருக்கதையும் கிழிச்சிட்டு அலைவேன்னு நீ சொன்னேன். பாட்டுக்கு சொல்லிட்ட.
நான் எப்படி பைத்தியம் மாதிரி மெயின்டைன் பண்றது? நீ அதுக்கெல்லாம் தனியா ஒண்ணும் நடிக்க வேண்டாம். நீ நார்மலா இரு, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீ பைத்தியமெல்லாம் நடிக்க நான் வேண்டாம். பைத்தியம் இல்லடா, நீதான் பைத்தியம். இது பாரு, கிழிச்சு விட்டுட்டேன். ஏய் கத்தாத, யாராவது பார்த்தாங்க நான் பைத்தியம் கடிக்குதுன்னு நினைக்க போறாங்க. ஆமாடா, கடிச்சிருவேன். உன்ன நம்பி வந்தல. 3000 ரூபாய் வாங்கிட்டு 9 மணிக்கு வர்றேனால இன்னும் காணோம். வரட்டு வச்சுக்கிறேன், குத்தி கொள்றேன். வந்துட்டியாடி? ஏன் சிலப்பா குறுக்க கொண்டு வந்து காலை விடுற? காலை விடுறாங்களா? சரி விடியா, அங்க முட்டையோட வெள்ளக்கருவை உடைச்சு ஊத்துனா சரியா போகுது. ஆம்லெட் போற இடம் மாதிரி அது. யோ, ஏயா கொதிக்கிற? முதல்ல மீட்டர் கட் பண்ணியா. கொஞ்சம் விட்டு நான் மேட்டரை கட் பண்ணிருமா? மீட்டர் வரையா? சரி விஷயத்த சொல்லு. அதாவது நான் சொல்றேன், கட்டி பிடிச்சு உருண்டு ஒப்பாரி வச்சு என் கர்ப்பத்துக்கு காரணம் இவன் தான் எல்லாரும் நம்புற மாதிரி நடிக்கணும். நடிப்பியா? யோ, என் நடத்தையில வேணா கூட சந்தேகப்படு, என் நடிப்ப சந்தேகப்பட்ட என் நெஞ்சு தாங்காதியா. பார்த்தாலே தெரியுதே. இந்த மாதிரி எத்தனை கலை சேவை நான் பண்ணிருப்பேன். வேணா என் முந்தானை மூடு மூடு மூடு. நல்ல மூட்ல தான் வந்திருக்கேன். நான் சொல்றது அந்த மூடுல, நீ இத்த மூடு ஓப்பன் மூடுலயே இருக்கா. சரி நீ இங்கே இரு, அவ என்ன கலர்ல சட்டை போட்டிருக்கான்னு பாட்டு வந்துறேன். கடுக்குதே. பச்சை சட்டை. முதல்ல கையெடு. எரி கைய. சிரிக்கி மக சிரிக்கி. காணா போயிட்டான். உன்னால போய் தொலைஞ்சிட்டான். நல்லா கேட்டுக்க, பச்சை சட்டை போட்டவன் போனவன பசக்கு நொடிக்கிற காரியத்தை கணக்கா முடிக்கிற. ஓகே போ. கையறங்கடி. பச்சை நிறமே எச்சையூட்டும் பச்சை நிறமே கொல்லின் நிறமே பச்சை சட்டை. என் மச்சானுக்கு பிடிச்சதும் பச்சை சட்டை. ஹலோ ஏய், யார் நீ? நீங்க எனக்கு இந்த தாலியை கட்டிட்டு காணாம போய் 6 மாசம் ஆச்சு. இப்ப 3 மாசம் நான் முழுகாம இருக்கேன். நான் காணாம போய் 6 மாசம் ஆச்சுங்கிற, நீ முழுகாம இருந்து 3 மாசம் ஆச்சுங்கிற. கணக்கு எங்கேயோ உதைக்குதேம்மா. எனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. இப்போ உங்க பையன் ஏன் வயித்துல உதைக்கிறான். என்ன சந்தேகமா? முந்தானை போட்டு தானே. ஐயோ அதெல்லாம் போட்டுக்கமா. என்ன நீ? நீ யாருமா? கரெக்ட், அம்மா. அம்மாவாக போறவ. போய் என்னன்னு கலை போ. எல்லாம் உங்க பையன் பண்ண குறும்பத்தை. ஏமா நீ வாயில அடிச்சிட்டு ஏன் வயிற்றுல கிளப்புற நீ? அண்ணே, யார் இந்த பொண்ணு? அதேதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷன்? இல்ல, கட்டி புடிச்சலாம் பேசுறியே. அதான் எனக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அநேகமா இவங்க வந்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்கன்னு. இல்ல நீ போ. நான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீ போ. முதல்ல என் கர்ப்பத்துக்கு பதில் சொல்லியா? கர்ப்பத்துக்கு பதில் சொல்றதா? கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும். உன்னை எப்படியா கேட்ட நீ பதில் சொல்ல மாட்டேன். யோ, சீக்கிரம் ஒத்துக்கையா, நான் அடுத்த கால் ஷீட் போகணும். கால் ஷீட்டா? அப்ப இது செட்டப்பா? ஆமா செல்லப்பா. ஐயோ, நீ தானே பச்சை சட்டை? ஏதோ செல்லப்பான்னு சொன்னீங்க. செல்லப்பா பண்ண செட்டப்பா இது? ஆமையா, அவன் பண்ண செட்டப் தான். உன்னை இப்படி பண்ண சொல்லி 3000 ரூபாய் காசு கொடுத்தான். ஏன்? அது அது சட்டை கலர் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதாவது நீ கட்டிப்பிடிக்க வேண்டியது பச்சை சட்டை இல்ல, மஞ்ச சட்டை. யோ, அந்த ஆள் கொடுத்த காசுக்கு பச்சை சட்டையை கட்டி பிடிச்சாச்சு. இன்னும் என்னால முடியாது. இந்த சான்ஸ் வர நான் மிஸ் பண்ண கூடாதே. ஐயோ, இது 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 வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அந்த மஞ்ச சட்டைக்காரனை கட்டிப்பிடி. மஞ்ச 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 மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே மஞ்சள் சட்டை மச்சான். மச்சான், என்னடி ஏன் மேல பாயிர? ஏயா, நீ எனக்கு தாலியை கட்டிட்டு 6 மாசம் காணாம போயிட்ட. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஏய், கப்ப கட்டி உன்னை நடிக்க வச்சது நான் எப்படி உன்னை கர்ப்பமாக்குவேன்? யோ, எந்த காது? நீ 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொன்ன. ஆமா, அந்த பச்சை சட்டைக்கார 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்டா ஒன்ன கட்டிப்பிடிக்க சொன்னா. என்ன கட்டிப்பிடிக்க சொன்னானா? என்னப்பா? பார்ட்டி மஞ்சள் சட்டைக்கு மாறிட்டானா? அதான் குழப்பம். இந்த பா, கட்டிப்பிடிக்க வேண்டிய மஞ்சள் சட்டைக்காரன் மேல இருக்கா. அங்க போய் இப்படி போ. சரி கஸ்மாலா, என்னடா என்ன நினைச்சு நீக்கிற?
நீ என்னடா நான் 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொல்றேன், அந்த பச்சை சட்டைக்காரன் 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்டு ஒன்ன கட்டிப்பிடிக்க சொல்றான். நீங்க 2 பேருமா சேர்ந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்காம இன்னொருத்தரை கட்டிப்பிடிக்க சொல்லுவீங்க. 8000க்கு எத்தனை பேரடா கட்டிப்பிடிக்கிறது? ஏண்டா என்னடி பையில சுத்துற? என்னடா கொஞ்சம் வழி விடுங்க. என்ன டேய், அந்த பச்சை சட்டையிலே என்ன கொஞ்சம் போயிருப்ப. உன்னால நான் கவலைப்படலாம். அங்க அந்த பேமணி அந்த பேசி நிக்கிறேன். இந்த பேமணிக்காக தான் நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணினீங்களா? ஆமா. இங்க வா, இங்க பாரு. என்னடா? இரு சொல்ற கேளு. முதல்ல முந்தானிய முடி. ஐயோ பஜாரியா போட்டு. போல வச்சா அப்படி. என்னடா அதெல்லாம்? என்னம்மா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? சீரியல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம குடும்பம். ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. நீ பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற? அதே இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலையே. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த வீட்ல இனி என்னென்ன நடக்க போதோ? உன்னையும் நந்தாவையும் பிரிக்கிறதுக்காக உங்க அண்ணன் போட்ட பிளான். கவலைப்படாத, இனி நான் சொல்றபடி கேளு, எல்லாமே சரியாயிடும். ஓகே? சூப்பர் பிளான். என்ன கையில? கஞ்சா. பிக் செல் திருட்டு இதெல்லாம் விட்டுட்டு இப்ப இதுல இறங்கிட்டியா? ஏப்பா நான் என்ன கஞ்சா வியாபாரம் பண்ண போறேன் நான் சொன்னேன். இத கொண்டு போய் நந்து போய் வீட்டுல வச்சுட்டு போலீஸ்க்கு ஒரே ஒரு போன் பண்ணோம்னா நேர போலீஸ் வர அடிச்சு தூக்கி 5 வருஷம் உள்ளதெல்லாம். அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு காதல் மேல வெறுப்பாயி அந்த நந்து பேல செருப்பை கொண்டு அடிப்பா. அப்புறம் அவன் கதை பூரா கந்தலாயிரும். நம்ம போட்ட கணக்கு சக்சஸ் ஆயிரும். எப்படி? முதல்ல கஞ்சாவை கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணலாம். ஏன் போன் போட்டு கொண்டு வச்சானா? அவசரப்படாத. நீ தான் லேட் பண்ற. நம்ம போலீஸ் பத்தி நம்மளுக்கு தெரியாதா? போன் போட்டவனே வர போறாங்க. எப்படி 1/2 மணி நேரம் ஆகும்பா. ஹலோ கமிஷனர் ஆபீஸா? கொஞ்சம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு கனெக்ஷன் கொடுங்களேன். என்ன பொறுப்பியா உனக்கு? ஸ்ட்ரைட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கே பேசுற. ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுவோம்ல. சார் நந்தாங்கிற ஒரு பையன் அவனோட வீட்லயே வச்சு கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா சார். அட்ரஸ் சொல்றேன் கேட்டுங்க சார். நம்பர் 5 கோவிந்தா தெருவு அபேஷ் நகர். இப்ப வந்தீங்கன்னா கையுங்களவுமா கச்சிதமா பிடிக்கலாம். ஏமா வாங்க சார் வாங்க. வந்தாச்சா? வாங்க 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 வாங்க. ஓகே ஓகே. என்ன சார் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு? ஆமா ஆமா எனக்கு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி. சார் நீங்க தான் போன் பண்ணீங்களா? என்ன சார் இவ்வளவு பாஸ்டா இருக்கீங்க? சார் கஞ்சா எங்க இருக்கு? கஞ்சா ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்ல சார். ஏண்டா கஞ்சாவை நீ கையில வச்சுக்கிட்டு இன்னொரு தோட்டல இருக்கு போன் பண்ற. அவ ஜாதகத்துல 10ல ராகு இருப்பதனால பல கோடிக்கு அதிபதி உள்ள மாப்பிள்ள நிச்சயம் அமையும். நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஏப்பா இளங்க உன்னை எங்கெங்க பாத்துறது? உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் ஒரு அருமையான சாமியாரை கூட்டி வந்திருக்கேன். எல்லா பிரச்சனையுமே ஒரு சாமியாரால தான். என்ன நடந்துச்சு? ரோட்ல போற பரதேசி அவர் கோடீஸ்வரன் சொல்ல அவனை போய் என் தங்கச்சியை லவ் பண்ணா நான் சொல்ல. இப்ப போய் பார்த்தா அவன் பிச்சைக்காரன் தெரியுது. அவ்வளவு பெரிய பிராடுக்காரனாவே? அந்த ஃப்ராட பத்தி விசாரிக்கலாம்னு அங்க போனோம்னா அந்த சாமியார் இமயமலைக்கு போயிட்டாரு. இவர் இமயமலையில இருந்தா வர்றாரு. ஆமா, ஒருத்தர் போய் தொல்லை பண்ணுவாரு, இவர் வந்து தொல்லை பண்ணுவாரு. சாமியார் எதுக்கு சரக்கடிக்க எடுத்து கூட்டு ஐயோ அவர் தப்பா நினைக்காதப்பா. இவர் முற்றும் துறந்த முனிவர். முதல்ல நிர்வாணமா தான் நடந்து வந்துட்டு இருந்தாரு. எனக்கு நான் தோல்ல தூக்கி போட்டு போய்க்கிருந்தவர நான் தான் துண்ட புடிங்கி இடுப்புல கட்டி நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன். பேர் என்ன? ஜலகல 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 ஜல. சாமி என்ன ஆகாரம் சாப்பிடுறீங்க? அதாவது அதிகாலையில் நன்றாக காய்ச்சிய பசும்பாலில் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் கலந்து 1/2 லிட்டர் பாலை அப்படியே குடித்து விடுவேன். மதிய வேளையில் கொள்ளினால் தயார் செய்த கூளை 2-3 சட்டிகள் மடக் மடக் என்று குடித்து விடுவேன். உள்ளுனா இந்த குதிரை சாப்பிடுமே அதானே? அதேதான். மாலை வேளையில் 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை நை 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 என்று நைத்து 2-3 கபாலங்களை விழுங்கி விடுவேன். இரவு நேரத்தில் மட்டும் வயோஜிதமதா என்ற லேயத்தை அப்படியே சாப்பிடுவேன். வயோசிதமதானா? அது சமஸ்கிருதத்தில் வயாகரா என்று அழைப்பார்கள். இவ்வளவு சாப்பிட்டு நீ எப்படியா சும்மா படுப்ப? எல்லாம் லிங்கேஸ்வரனின் செயல். பெண்ணே, என் காலடிகள் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. என் அருகில் வந்து நன்றாக குனிந்து பெருக்குவாயாக. இந்த தொடப்பக்கட்டியால அந்த ஆளை பெருக்கு. ஒரே குப்பையா கிடக்கு மனசு. பெண்ணே, இங்க துஷ்டர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்பால வந்து பெருக்கு. இந்தாம்மா, அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா உன்னை குப்பையா கிடுவான். போ உள்ள. அந்த சாமியார் ரொம்ப ரசனக்காரனா இருக்கான்ல. சரி அதை விடு. அவனே அனுப்புன. அவனை வச்சிருந்தா ஏதாவது திருத்தரமா மைய வச்சு உன் தங்கச்சி அந்த பையனை பிரிச்சிருவான்ல. மையாவது எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த நந்தா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தானா சாமான் சட்டெல்லாம் ரோட்ல தூக்கி போட்டு அடிக்கிற அடியில அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறானா இல்லையா பாரு. ஐயோ அவசரப்பட்டு அப்படி எல்லாம் இறங்கிறாதப்பா. என்னைக்குமே லவ்வர்களை பிரிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இருக்க ஃபீலிங் மேற்கொண்டு மிருக பலமாயிரும். அதெல்லாம் நேக்கா புத்திசாலித்தனமா கட்டணும். அதை ஏன் நான் பாத்துக்கிறேன். யார் நீ? ஏன் ஏதோ புத்திசாலித்தனமான முட்டாளாவே முடிவு பண்ணிடாதப்பா. ஒரே ஒரு தடவை என்ற விடுப்பா. அதுக்கப்புறம் பாரு அவனுக்கு என்ன 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 நீ பாக்குறதுல பீசாயிரம் போட்டுருக்க. நானு இந்த இது சூடா இருக்கு. அண்ணே எறும்பெல்லாம் சர்க்கரையா இருக்கு. சக்கரை எல்லாம் எறும்பா இருக்குன்னு சொல்லு. இல்லண்ணே உள்ளர வெறும் எறும்பா இருக்கு, சர்க்கரையே காணும். அதனால நான் மாடிக்கு போய் குயிக்கா வா. இல்லண்ணே நான் மாடிக்கு போய் காய வச்சு எறும்பெல்லாம் தூக்கி போட்டு
சர்க்கரை மட்டும் எடுத்துட்டு வரேன். ஓகே? ஒரு அண்ணனை இப்படி அண்ணாந்து பார்க்க வச்சுட்டாளே. என்னோட ஹேர் கிளிப்ப காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. காக்கா எப்படிமா ஹேர் கிளிப்ப தூக்கிட்டு போகும்? வடையை தானே தூக்கிட்டு போகும். உன்னோட பிளேட தூக்கிட்டு போச்சுல்ல, அதே காக்கா தான் பறந்து வந்து என்னோட ஹேர் கிளிப்ப தூக்கிட்டு போயிடுச்சு. சோ நான் மொட்டை மாடிக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். ஓகே? ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு கிளிப்ப போடுறாங்க. இவனுக்கு முன்னால இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிச்சிடலாம் பார்த்தா. எங்க போற? துண்டு மேல விழுந்துடுச்சு, நான் போய் எடுத்துட்டு சரியா வரேன். சொல்லு. துண்டு கீழே தானே விழும், அது எப்படி மேல விழும்? அது மேல காய வச்ச துண்டு கீழே விழுந்துடுச்சு. இப்ப அது மேல இருக்கு, நான் போய் கீழே எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? போக்குவரத்து ஓவரா இருக்க. என்னப்பா சாக்காயிட்டியா? உன் தங்கச்சி சந்திரமுகி ஆயிட்டா? என்னடா உளர்ற? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பண்ணத பூரா அவன் செகண்ட் ஸ்டாப்ல பண்றா. டிங்கிட்ட உடனே ஒர்க் அவுட் ஆகும் பாரு அந்த பால். போஸ்ட் உம்மா. ஏன் என்னாச்சு? என்னால முடியாதுப்பா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கே டயர்ட் ஆயிட்டா இப்படி? வயசாயிடுச்சுப்பா. வயசுக்கு மீறி வளர்ந்துருக்கல. என்ன உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்? உலகத்திலே லவ்வரோட டேட் ஆஃப் பர்த் தெரியாத ஒரே ஆள் நீதான்டா. காசுல மட்டும் குறியா இரு. காசுல மட்டும் இல்ல, நான் உன் மேலேயும் தான் குறியா இருக்கேன். அது உனக்கு புரியல, நான் என்ன பண்றது? சரி, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? ஏப்ரல் 14. ஏப்ரல் 14னா திருவோண நட்சத்திரம், மகர ராசி தானே? ஹேய், உனக்கு அஸ்ட்ராலஜி கூட தெரியுமா? அஸ்ட்ராலஜி தெரியாது, ஆனா மார்ஃபாலஜி தெரியும். புரியலையேடா. அப்படின்னா ஏப்ரல் 14ல பிறந்தவங்களுக்கு நடுமுதுகுல மச்சம் இருக்கும். முதுகுலையா? எனக்கும் இல்லையே. இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. சேலஞ்ச்? சேலஞ்ச். ஏய் சீ. ஏய் வாடா. Come on யா. ஏய் வாயா. ப்ளீஸ் வா. வா சொல்றேன்ல. ஏய் போதும் போதும், வா வீட்டுக்கு போலாம். ஏண்டி இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட பழகி மத்தவங்க வாழ்க்கையை சீரடிச்சிருக்க? ஏய் யார் நீ? இது என் தங்கச்சி தான். ஓ தங்கச்சியா? சாரி. நானும் உங்க அண்ணனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். நீ என்னோட அண்ணனை மட்டுமா லவ் பண்ற? அண்ணா இத பாருண்ணே, உன் லவரோட லட்சணத்தை. நான்சென்ஸ். இது யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் கவிதா. ரூபாவோட போட்டோ யாராவது ஜாயின் பண்ணி ஃப்ராட் பண்ணிருக்காங்க. ரூபா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. சக்சஸ். யார் வீட்ல? வீட்ல யாரு? இப்படி கேட்டோம்னா வீடு எப்படிடா பேசணும் ஒரு வில்லங்கமான கேள்வி வரும். தேவையாது. செருப்பு இங்க இருக்கு அப்படின்னா ஆள் இங்கதான் இருக்கான்னு அர்த்தம். எங்கெங்கயோ இருக்காயா? எதையெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியா இருப்பா. செருப்பை கொண்டு இங்கேயா வைப்பாங்க? ரொம்ப அடாவடியான ஆளா இருக்காயா? ஏய் என்ன செருப்புல இருந்து சத்தம் வருது? அந்த செருப்புலயே அடிச்சா இதை விட அதிகமா சத்தம் வரும். நீ அந்த பக்கம் நிக்கிற? வந்த விஷயத்த சொல்லு. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். பொக்ரான்ல போட்ட அதே அணுகுண்ட ஒரு போட்டோ மூலியமா போஸ்ட் பெட்டில போட்டேன். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாயி ஏத்துறாங்க. சாவா சட்டை பூரா ஏத்துறாங்க. அவங்க ஏத்தலடா, இறக்கிட்டு இருக்காங்க. இறக்குறாங்களா? அப்ப போட்டோ மூலியமா போட்ட குண்டு? அந்த குண்டை நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடல, என் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்ட. டேஞ்சரான ஏரியாவாச்சே. நந்துவோட நீ ஒட்டி அமைச்ச போட்டோ யாரு தெரியுமா? என்ன? நான் கட்டிக்க போற ரூபாவோட போட்டோ. அதி ஏப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குல்ல? சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல. ஆஹா. ஓகே இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க? எங்க கிராமத்துல இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கையக்கால பிக்காம
போனா போது பச்சை பயிரான மன்னிச்சு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வெளியூருக்கு ஏத்தி விடுற ஊரு மனுஷ பயிர் வாழ்ற ஊரு மனித நேயம் உள்ள ஊரு மத்தைய மாதிரி போட்டு வாங்கி இறக்கமே இல்லாம சிக்கல்ல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பாக்குற ஊர்ல ஆமா சொன்னாக்கள் போது பாத்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன் ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு நான் 2 மாசம் சூடு தனியேற்றேன் ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டுறான் ஐயா